மக்களே எங்கள் ஊர் மீன் குழம்பு வைக்கிறதுனால ஈஸியாக, அதுவும் துண்டு மீன் குழம்பு வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் கழுவாண்டம் பார்த்தீங்களா சூப்பராக வெட்டி தந்துடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சூப்பராக அந்த கன்னியாகுமரி மசாலா, தேங்காய் மசாலா எத்தனையோ தடவை போட்டாலும் மக்களுக்கு இன்னும் டவுட்டு தீரலை. வேணும்னா கேளுங்க சரியா. அதுக்கப்புறமா தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டாச்சு. அப்புறமா புளி தண்ணி, அதை வந்து நல்லா கலக்கணும். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. அப்படிதானே மக்களே? சரி, அப்படியே நம்ம புளி தண்ணியை கரைச்சாச்சு. இந்த மீன் குழம்புல அப்படியே ஊற்றிடுவோம். ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் பாருங்கள் 1 நிமிஷம் கூட ஆகலை, அழகாக வச்சாச்சு. இப்படி தான் நம்ம வைப்போம். உப்பை என்னத்துக்கு கரண்டியை வச்சு எடுத்துக்கிட்டு கையெடுத்து போடுவோம். எப்போவுமே அதானே பண்ணுவோம். வீடியோக்காண்டி மாடலெல்லாம் காட்ட மாட்டேன். என்ன நான் பண்ணணும் அதே தான் காட்டுவேன். இங்கே பாருங்கள் மீன் குழம்பு பார்த்தீங்களா மக்களே, பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மீன் குழம்பு என்ன ருசியில் வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான். நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி.